நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் முதல்ல நம்ம வழிபடக்கூடிய தெய்வம்னா அந்த விநாயகர் பெருமாள் தாங்க. விநாயகருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள்னா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி ரொம்பவே சிறப்புங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்திலும் சிறப்பாக இருந்தாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமையில் அமையக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமையப்போகுது. இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எந்த முறையில் விநாயகரிடம் முன்வைத்தா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும், நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் இருந்து விடுபட முடியும்னு தெரிஞ்சுக்க சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பகிர போகிறேங்க. மேலும் நீங்கள் விநாயகரை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஓம் நமோ கணபதியே நமக என்னும் மந்திரத்தை மனதார நினைச்சுக்கிட்டு 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகளை இந்த விநாயகர் தீர்த்து வைப்பார். மேலும் இந்த நாளில் சில தவறுகளை மறந்து கூட செய்திடாதீங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி நாள் பார்த்தீங்கன்னா எந்த மாதத்தில் வந்தாலும் அதுக்கு சிறப்பு. ஆனால் இன்னும் சில குறிப்பிட்ட மாதங்களை வரும்போது அதனுடைய சிறப்பு அளவிட முடியாததுன்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க இந்த அதிக மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில் ரொம்ப உயர்வானதாகவும் சிறப்பான பலன்களை தரும் வகையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிக மத சங்கடஹர சதுர்த்தியாக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமையில் அமைய இருக்கு. இந்த நாளில் விநாயகரை முறையாக வழிபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து நிச்சயம் விடுபட முடியுங்க. அதே சமயம் இந்த நாளில் செய்யக்கூடாத சில தவறுகளும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு தான் முதல்ல வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை நம்ம சங்கடஹர சதுர்த்தியாக ஒவ்வொரு மாதமும் வழிபடுவோம். இது விநாயகர் பெருமானுக்கு முக்கியமான ஒரு விரத நாளாக இருக்குது. இந்த நாளில் விநாயகருக்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை துன்பம் அனைத்தும் விலகிடுங்க. நன்மைகளும் நினைத்த காரியத்தில் வெற்றியும் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மகிழ்ச்சின்னு செல்வ வளம் பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி விடும். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் விரதமும் வழிபாடும் சில விதிமுறைகள் படி செஞ்சிங்கன்னா நிச்சயம் முழு பலன் உண்டு. இந்த நாளில் விநாயகர் வழிபாட்டின் போதும் தெரியாமல் கூட உங்கள் கைகளால் துளசி இலைகளை படைத்து வழிபடாதீங்க. துளசி இலை ரொம்ப புனிதமாக இருந்தாலும் விஷ்ணு மகாலட்சுமி தெய்வங்களுக்கு மட்டுமே துளசியை வைத்து வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க. துளசிக்கு பதிலாக இந்த நாளில் விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல்லை மட்டும் படைத்து வழிபடுங்க. இல்லைனா பூக்கள் வைத்து கூட வழிபடலாம். அடுத்தபடியாக இந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரதத்தை நிறைவு செய்வதற்கு ஒரு விதிமுறை இருக்கோ இல்லைன்னா சடங்கு இருக்குது. அந்த வகையில் இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டில் சந்திரன் உதித்த பிறகே தாங்க செய்யணும். பக்தர்கள் விரதத்தை முடிப்பதற்கு முன்னாடி சந்திரனை பார்த்து அவருக்கு நீங்கள் தண்ணீரும் பாலும் படைத்து வழிபட்ட பிறகே இந்த நாளை விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. சந்திரனை தரிசிக்காம விரதத்தை நிறைவு செய்தால் முழு பலனும் நிச்சயம் கிடைக்காது. 3வதாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி நாளில் சாத்வீகமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும். அதுவும் அசைவ உணவையோ பூண்டு வெங்காயம் மது போன்ற உணவுகளை இந்த நேரத்தில் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் சாப்பிடாதீங்க. இதனால் நேர்மறை ஆற்றலும் உடலில் நலனும் தூய்மை அதிகரிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சைவ உணவை மட்டும் இந்த நாளில் சாப்பிட்டிங்கன்னா மனதில் அமைதி ஏற்படும். 4வதாக இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் மங்களகரமான நாளாக இருப்பதால் கருப்பு நிற உடை அணிவது தவிர்த்துக்கோங்க. பாரம்பரிய நம்பிக்கையின்படி கருப்பு நிறம் எதிர்மறை ஆற்றலை தருதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளில் இந்த ஆடையை அணிவதை தவிர்த்துடுங்க. அதே போல் இந்த நாளில் சுத்தமான ஆடைகளை மட்டும் அணிய வேண்டும். 5வது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாலையில் தனி சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு செய்யுங்க. பகலில் தூங்கக்கூடாது. எந்த ஒரு விரதத்தின் போதும் பகலில் தூங்காதீங்க.
இறை சிந்தனையில் ஆழ்ந்து இருப்பதோடு இறைவனுடைய நாமத்தை உச்சரித்தபடியே இருங்க. பகல தூங்குவதால் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. நாள் விரதத்திற்கான முழு பலனும் கிடைக்காமல் கூட போகலாம். நம்ம வாழ்க்கையில் துன்பம், தடை, பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க இந்த விநாயகர் வழிபாடு. இவரை வழிபட்டு துன்பம் அனைத்தும் இருந்து விடுபடுவதற்கு சிறப்பான ஒரு நாள் இந்த சதுர்த்தி தினம். அதிலும் தேய்பிரையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை இந்த முறையில் விரதம் இருந்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு தீராதா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் தவிடுபுடியாகிட்டுன்னே சொல்லலாம். இந்த சங்கடகர சதுர்த்தினால விநாயகர் பெருமானுக்கு உகந்த விரத நாளாகவும் இருக்குது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்க வேண்டுன்னு பிரார்த்தனை செய்துட்டு விரதம் இருந்தீங்கன்னா தடைகள் நீங்கும், ஞானம் பெருகும், செல்வம் நிச்சயம் பெருகுங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி என்று விரதம் இருந்து அனுஷ்டிக்கலாம். ஆனால் அந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தினால் துன்பங்களை வேரோடு அழிக்கக்கூடிய விரதமாக இருப்பதால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜூன் மாதம் 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா விரதத்தை தொடங்கிடுங்க. இந்த சங்கடகர சதுர்த்தினால சூரிய உதயத்தில் இருந்து சந்திரன் உதயமாகும் வரை விரதம் இருக்கணும். உணவு தண்ணீர் கூட அருந்த மாட்டாங்க. மேலும் இந்த நாளில் விநாயகருக்கு பூஜை செய்து அருங்கம்புலும் பூக்களும் மோதகமும் படைப்பித்து வழிபடலாம். இது பக்தியினுடைய வெளிப்பாடாகவும் அமையுங்க. இந்த நாளில் விநாயகருடைய ஆசிர்வாதத்தை வழிகாட்டுதலையும் பெற முடியும். இது சந்திரனுடைய உதயமான பிறகும் பக்தர்கள் தங்களுடைய விரதத்தை முடித்திடுவாங்க. எளிய சாத்விக உணவு இல்லைன்னா பாரம்பரிய இனிப்புகளை விரதத்தை முடித்துக்கோங்க. இந்த விரதம் இருந்தால் விநாயகரினுடைய அருளால் நிச்சயம் உங்களுடைய துன்பங்கள் நீங்கும். மேலும் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது நல்லது. கோவிலுக்கு செல்ல முடியாதீங்க, வீட்டிலேயே இருந்தபடி விநாயகரை வழிபடலாம். விநாயகரை வழிபடுவது ரொம்ப எளிமையான வழிபாடுங்க. தூய்மையான மனதோடு விநாயகரை நினைச்சாலே போதும், நிச்சயம் உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி அருள் பலிப்பார். நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் நினைச்சிங்கன்னா மாசி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தினால விரதத்தை ஆரம்பிங்க. நிச்சயம் விநாயகர் பெருமாளின் அருளால் விரதம் எந்தவித தடையும் இல்லாமல் பூர்த்தியடையும். சிறப்பு வாய்ந்த இந்த பார்த்திங்கன்னா வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தினால விரதம் இருந்து வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயம் நிறைவேறும். மேலும் இந்த நாளில் மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்பவராக இருந்தாலும் இந்த நாளில் மாலை 6 மணிக்கு மேலே விநாயகர் பெருமானுக்கு வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வேண்டுதல் முன்வைங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா விநாயகரின் அருளால் அந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த நாளில் 2 வெற்றிலைகள் வேண்டும். 2 கிளியாத நல்ல வெற்றிலையாக எடுத்துக்கிட்டு ஒரு வெற்றிலையில் சிறிது மஞ்சள் தூளும் சிறிது ஜவ்வாது சிறிது பச்சை கற்பூரம் கலந்து அதனோடு பன்னீர் ஊற்றி நன்றாக பிணைந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சிடுங்க. இந்த பிள்ளையாருக்கு ஒரே ஒரு அருகம்புல்லை மட்டும் சமர்ப்பணம் செய்தினோம். அதே போல் ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த மலரை சமர்ப்பணம் செய்திடுங்க. பிறகு இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை வச்சு அதன் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நுனிப்பகுதி சந்தனத்தில் பன்னீரை ஊற்றி நன்றாக குழைச்சி உங்களுடைய மோதிர விரலை பயன்படுத்தி ஸ்வஸ்தி சின்னத்தை வரைந்து எடுத்துக்கோங்க. இந்த இலை சிறியதாக இருக்குதுன்னு பட்சத்தில் அரசு இலை குச்சி இருக்கும், எழுக்க இளங்குச்சி, வில்வ இலை குச்சின்னு பார்த்தீங்கன்னா குச்சியை கொண்டு நீங்கள் பயன்படுத்தி ஸ்வஸ்தி சின்னத்தை வரைந்துக்கலாம். பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை மேலே பகுதியில் காம்பு பகுதிக்கு பக்கத்திலே ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் நல்ல எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இதனை விநாயகர் பெருமான இனிப்பினை வைத்துட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இறைவன் முன்னாடி ஓங்கம் கணபதியே நம்ம எனும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்துட்டு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சய விநாயகர் பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலே நிறைவேறுங்க. அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் மட்டும் இல்லைங்க, அரச மர இலையில் பார்த்தீங்கன்னா அரச மர இலையின் மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு அதன் மேலே அகல் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ இல்லைன்னா விநாயகனுடைய கோவிலோ சென்று நிச்சயம் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் விநாயகர் பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்.
தவறாமல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய வியாழக்கிழமையில் அமைந்த இந்த சங்கடஹர சதுர்த்தியன்று நீங்களும் விநாயகரை தரிசித்து நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு மனதார நானும் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.